லாஃபிங் புத்தா பெரும் பணத்தை தருவதை அனுபவத்தில் உணர்வீர்கள். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். இந்த சீன துறவி கடுமையான தவங்களை செய்து பல்வேறு சித்துக்களை அடைந்து விட்டார். ஓம் தாரே தூத்தாரே தோரே சோஹா. இவர் கேட்க கேட்க ஒரு பெரும் செல்வத்தை அருள துவங்கிவிட்டார். இந்த புத்த துறவிகளில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த சாது. பெரும் பணம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், கேட்டதெல்லாம் தரக்கூடியது நீல சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய பச்சை தாராவின் மந்திரம். ஓம் நமோ தாசோ பகவதோ. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேருரற் கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஏதோ ஒரு வகையிலே டிப்ரெஷன் என்ற தலைப்பை பற்றி இன்று பேசத் துவங்கினேன். இந்த டிப்ரெஷன் என்று பேசத் துவங்கியதும் என்னை சுற்றியே டிப்ரெஷன் போன்ற சூழ்நிலைகள் நடக்க துவங்கியது. அதுதான் எண்ணங்களுடைய ஆற்றல். ஒரு மனசு இருக்கு இல்லைங்களா, எதை பற்றி பேசுகிறீங்களோ, எதை பற்றி நினைக்கிறீர்களோ அதுவே மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையிலே வர துவங்கும். நாம் மகிழ்ச்சியை பற்றியே பேச துவங்கினால் மகிழ்ச்சிகரமான செயல்களே நடைபெற துவங்கும். எனினும் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க ஐயா, எத்தனையோ மேனிஃபெஸ்டேஷன் குருக்கள் இதை சொல்லிவிட்டார்கள். எனினும் வாழ்க்கையிலே நடைமுறை சாத்தியமா? காலையில் எழுந்த உடனே சந்தோஷமாக இருக்கேங்கன்னு சொல்லி நமக்கு நாமே சிரிப்பது என்று சொல்லுவதெல்லாம் மிக மிக கடினமான ஒரு செயல். ஒரு படத்திலே பாடுவார், சிரிப்பு வருது சிரிப்பு வருது, நினைக்க நினைக்க சிரிப்பு வருது. நீங்கள் வேணா பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் சிரித்து பாருங்கள், எவ்வளவு கடினமான செயல் என்பது உங்களுக்கு தெரியும். சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மனதார சிரிக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கடினமான முயற்சி. எனினும் இந்த கடினமான முயற்சியை ஒரு பயிற்சியாக தன் வாழ்க்கையின் நெறியாகவே ஒரு பெரிய துறவி செய்து வந்தார். ஹோட்டே என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி. இந்த சீன துறவி கடுமையான தவங்களை செய்து பல்வேறு சித்துக்களை அடைந்து விட்டார். இந்த ஹோட்டேன்ற துறவி அம்மா தாராவை தினமும் வழிபடுவாராம். ஓம் தாரே தூத்தாரே தோரே சோஹா. ஓம் தாரே தூத்தாரே தோரே சோஹா. இந்த பச்சை நிற தாராவின் மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 16,000 முறை இந்த ஹோட்டே சொல்லுவாராம். இதை சொல்லி சொல்லி இவருக்கு அந்த தாராதேவி நேரிலே பிரத்யட்சமாகிவிட்டார். இவர் கேட்க கேட்க ஒரு பெரும் செல்வத்தை அருள துவங்கிவிட்டார். இவர் தொட்டதெல்லாம் தங்கமாகுமா. ஏதான வீட்டுக்கு போயிட்டு, அம்மா சாப்பாடு கொடுங்கம்மா, புத்த துறவி இல்லையா, சாப்பாடு கொடுங்கம்மான்னு போவாராம். போனதுமே அவங்க சாது 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 அப்படின்னு 3 முறை. எப்பவுமே இந்த புத்த துறவிகளில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த சாது. முதல்ல சொன்ன ஓம் தாரே துத்தாரே தோரே சோஹா, இந்த மந்திரத்தை சொன்னால் என்னங்க கிடைக்கும்? வெளிநாட்டு பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து ஏதோ ஒரு யோகம், பெரும் பணம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், கேட்டதெல்லாம் தரக்கூடியது நீல சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய பச்சை தாராவின் மந்திரம். யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஓம் தாரே தூத்தாரே தோரே சோஹா. இதை சொல்லி சொல்லி பல்வேறு சித்துக்களை இந்த ஹோட்டே அடைந்து விட்டார். இந்த ஹோட்டே பல்வேறு சித்துக்களை அடைந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வீடாக போவார். அம்மா எனக்கு ஏதான உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சாது 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 அப்படின்னு 3 முறை சொல்லி அவருக்கு ஒரு பிடி அரிசியை கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு வீட்டில் திரும்பி பார்த்தா தவிட்டு பானையெல்லாம் தங்கமாயிடுமா. என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. இது போல ஹோட்டேவின் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. எனினும் அவர் எவ்வளவுதான் தானம் தர்மங்கள் செய்து சித்துக்களை செய்தாலும் எங்கோ ஒரு இடத்திலே யாரோ ஒருவர் துன்பத்திலே இருப்பதை உணர்கிறார்.
மீண்டும் கடுமையான ஒரு தவத்தில் இணங்குகிறார். யாரு? இந்த ஹோட்டேன்னு சொல்லக்கூடிய துறவி மீண்டும் ஒரு கடுமையான தவத்தில், அம்மா தாராதேவி, நான் மக்களுக்கு உதவ வேண்டும். இதில் இவங்கெல்லாம் போதி சத்துவர்கள்னு சொல்லுவாங்க. போதி சத்துவர்கள் தான். இவர்களும் ஞானத்தின் உயரிய நிலையை அடைந்திருப்பார்கள். எனினும் மக்களுக்கு உதவணுமே. இப்போ எப்படி தெரியுங்களா? ஒரு டீச்சர் ஸ்கூலுக்குள்ளே வராரு. டீச்சர் அந்த பாடத்தை படிக்கணும்னு இல்லை, அவர் முனைவர் பட்டமே வாங்கியிருப்பார். எனினும் அங்கே நம்ம குழந்தை 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்குப்பா, இந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய கை தூக்கி விடணுமே, அவனும் வகுப்பில் தேரணுமேன்றதுக்காக அங்கே டீச்சர் வருவாருங்க. 3 எவ்வளவு கண்ணா அப்படின்னு வரும். 6 அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ நம்ம 6ன்னு சொல்கிறதுனால அந்த குருக்கு அது தெரியாதுன்னு கிடையாது. அவர் அதெல்லாம் கடந்தவர். அதுபோல் இந்த ஹோட்டே என்ற சித்தர் அதை எல்லாம் கடந்தவர். அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு முடிப்பு இருக்கும். அந்த முடிப்பில் அம்மா தாராவை நினச்சி அப்படி கையை விட்டு எடுத்து தருவாராம். பல்வேறு அற்புத பொருட்கள் வரும். இந்த ஹோட்டே என்று சொல்லக்கூடியவர் பகுதிகளாக செல்கிறார். தென்கிழக்கு ஆசியா முழுவதும் ஜப்பான் வரை செல்கிறார். வெவ்வேறு பகுதிகளில் மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். எனினும் யாரோ ஒருவர் எங்கோ ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே, இவர்கள் துயரத்தை எல்லாம் தீர்க்க என்ன வழி என்று நினைத்து கடுமையான தவத்தில் இருக்கிறார். அவ்வாறு தவத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு ஒரு ஞானம் உணர்கிறார். மேலே 2 பறவைகளை பார்க்கிறார். இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, நாம் ஜாதகத்தில் நிமித்தம்னு சொல்கிறோம். நிமித்தம் என்பது கண்ணால் காணக்கூடிய செயல்கள். எனும் பறவைகள் தான் சகுனத்தை உணர்த்தும். அந்த 2 பறவைகள் பேசிக்குதான், இங்கே பாருப்பா, இந்த வினாடியில் வாழ வேண்டும், நமது செயல் என்பது ஒன்றும் கிடையாது. அந்த பறவைகள் சொல்லுதான். ஒரு பறவை கேட்குது, ஆண் பறவை, அடுத்த வேளை உணவுக்கு எங்கே செல்வதுன்னு. நமது செயல் என்பது எதுவும் கிடையாது, இன்று வரை படியளந்தவன் நாளையும் படியளப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுது. ஹோட்டேவிற்கு ஒரு பரம ஞானம் வந்து விடுகிறது. சிரிக்க துவங்குகிறார். ஆமாம்மா, இத்தனை நாள் நமக்கு உணவளித்தவள் தாரா. நாம் ஏதோ மக்கள் பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறோம்னு நினைக்கிறோம். அம்மா தாரா தானே எல்லாருக்கும் தீர்க்கிறாள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹோட்டே அந்த நிமிடம் முதல் நினைக்கிறார். பிறந்தது முதல் இதுவரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நொடியில் ஒரு கனவு போல் கலைகிறது. இனியும் அப்படித்தான், நம் செயல் ஆவது ஒன்றும் கிடையாது, இறை செயல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டே மனமாற சிரிக்க துவங்குகிறார். அவர் ஒரு பருத்த உருவம், தொந்தியும் தொப்பையுமாக இருப்பார். கையிலே ஒரு முடிச்சிருக்கும். அவர் அழகான சிரிக்கிறார். சிரித்த உடனே அங்கே அம்மா தாரா வருகிறார். உன் சிரித்த உருவத்தை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த ஹோட்டேவை தான் நம்ம மைத்ரேய புத்தானும் சொல்லுகின்றோம். அவர்தான் வருங்காலத்திலே நமக்கு கலியுகத்திலே நன்மைகளை செய்து ஞானத்தை தருபவர் என்கிறார்கள். அதுதாங்க லாஃபிங் புத்தா. ஒவ்வொரு வீட்டிலும் லாஃபிங் புத்தான்னு ஒருத்தர் இருக்கார், பார்த்துருக்கீங்களா இல்லையா? வயிறு குலுங்க குலுங்க சிரித்து கொண்டிருப்பார். கையிலே மகிழ்ச்சியுடன் ஒரு பணப்பையை வைத்திருப்பார். அவரை எப்படி இங்கே வழிபடணும்? இப்போ நான் அவருக்கான மந்திரத்தை சொல்கிறேன். எப்பொழுதுமே இந்த போதிசத்துவர்களை வழிபடும் பொழுது ஓம் நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச அப்படின்னு 3 தடவை சொல்லிடணும். அதோட பொருள் என்ன அப்படின்னா, ஐயா முழுமை பெற்றவரே, முழுமையான ஞானத்தை உணர்ந்தவரே, எங்களுக்கு ஆசிர்வாதம் செய்பவரே, நல்லவற்றை எல்லாம் தருபவரேன்னு அதோட பொருள். பௌத்தம் என்பது நம் இந்திய கலாச்சாரத்தில் பல்லாயிரம் வருடங்களாக நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்போது அனோம் நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச அப்படின்னு வழிபடணும். சரி, அவ்வாறு கூட தெரியலன்னா அவரை பார்த்து சாது 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 அப்படின்னு 3 தடவை சொல்லி பணிவாக வணங்கி பாருங்களேன். லாஃபிங் புத்தா பெரும் பணத்தை தருவதை அனுபவத்தில் உணர்வீர்கள். எப்பவுமே நம்ம வீட்டில் அவர் விக்கிரகம் இருக்குன்னா அவரை வெறும் அழகு பொருளாக மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் தந்த அந்த மெசேஜ், லைஃப் மெசேஜ் என்னங்க? இந்த நிமிடத்தில் வாழ பழகுங்க. நேற்றோ நாளையோ இல்லை,
இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த நிமிடத்தில் வாழ பழகிவிட்டால் உங்களுக்கு அன்னை தாரா சத்தியமாக அருளத் துவங்குவார். அன்னை தாராவின் பேரொரு கருணையும் லாஃபிங் புத்தா என்று சொல்லக்கூடிய அந்த மைத்ரேய புத்தரின் அருளும் உங்கள் வாழ்க்கையிலே இனி எல்லா நன்மைகளையும் தரப்போகிறது. எனவே அவங்க அருள் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. சிவ சிவ. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.